ஹலோ வலிக்கண்ணம்மா. வணக்கம். வெள்ளிக்கிழமை மாலை நேர வணக்கம். நாளைக்கு புடலங்காய் ஏதாவது குழம்பு வெண்டிக்காய் கத்திரிக்காய் எல்லாம் விட்டு குழம்பு மம்மி. ஏதோ வெங்காயம் எல்லாம் விட்டு ஒரு குழம்பு. கொண்டக்கடலை வேணா சாயந்தரமா ஸ்நாக்ஸ் வச்சுக்கலாம். நாளைக்கா? டெய்லி ஈவினிங் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டா நல்லதா கேட்டது? நல்லது ஸ்நாக்ஸ். அது கொண்டக்கடலை, பாசிப்பயிறு இதெல்லாம் வேக வச்சு சாப்பிட்டா ஈவினிங்ல நான் இன்னைக்கு ஊற வச்சிடணும், நாளைக்கு வேக வச்சு நம்ம இந்த ஏதோ ஒண்ணுக்கு நோம்புக்கு கொண்டக்கடலை வைப்போம்ல, ஆயுத பூஜை அதுக்கெல்லாம் ஊற வச்சு தானே வேக வைக்கணும். அப்பதான் நல்லா வேகும். வேகும் இல்லைன்னாக்க வேகாது. நம்ம ஊற வைக்காம வேக வச்சிடலாம். ஏன் அது கனமா இருக்குமா? ஆமா, திடமான ஒரு இது இல்ல பருப்பு. அதனால கொண்டக்கடலையிலே வெள்ளை கொண்டக்கடலை, கருப்பு கொண்டக்கடலைன்னு வச்சிருக்காங்க. கருப்பு தான் நல்லது. வெள்ளை பண்ற வெள்ளையும் சேர்த்துக்கலாம், ஆனா கருப்பு தான் நல்லது. உங்களுக்கு வலிக்கண்ணம்மாக்கு எது பிடிக்கும்? எது வேணாலும் பிடிக்கும், ஆனா வெள்ளை பெருசா இருக்கு, கருப்பு கொஞ்சம் சின்னமா இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் ஐயப்பன் அவங்க சொல்லியிருந்தாங்க கண்மலர் வாங்கி போடுங்கன்னு, போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இங்கே நம்ம ஊர்கிட்ட கண்ணாத்தாள்னு கோயில் ஒன்று இருக்கான், கல்லூர்கிட்டயே இங்கே இருக்கான் கண்ணாத்தாள்னு, கண்ணுக்குள்ள சாமி. அவன் அம்மன் தான். அந்த கோயிலுக்கு வர சொல்லி என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க சொன்னாங்க, நாம கண்ணு வாங்கி போட்டுடலாம். கண்ணு இது கண்மலர் கண்ணு வாங்கி போட்டுடலாம், கண்ணு சரியாயிட்டே சரிதான். பரவாயில்ல, எப்படி பரவாயில்ல, நல்ல டெவலப்மெண்ட். இன்னொரு 1 வீக் போட்டால் குணமாயிடும். இப்போ உங்களுக்கு எப்படி இருக்கு திறக்கிறதுக்குலாம் நல்லா இருக்கு, ஆனால் அரிக்கிறது மட்டும் அரிக்கிறவேன் லேசா. அது காஞ்சிக்கிட்டே தான் வருது. ஆனா கண்ணு அந்த பார்வை தெரியல, அதுக்கு வேற நீ வைத்தியம் பார்க்கணும். இந்த கண்ணுல பார்வையே இல்லை, அதுக்கு இது அது புண்ணா இருந்தனால இப்போ இதுவாக இருக்குது. என்ன கொஞ்சம் நாள் இல்லைன்னா சரியா தெரியுமா? ஆமாம், தெரியல, பார்த்தா தெரியும், கடவுள் தான். இப்போ நம்ம பார்க்குற இடத்துல புண்ணு இருந்தால் எப்படி இருக்கும்? ஆமாம், அந்த மாதிரி உடம்புக்கு நோய் வந்தால் ரொம்ப இதுவாக இருக்கு. எந்த நோய் வந்தாலுமே நோய் இல்லாத வாழ்க்கை வேணும். இந்த விவசாயிகள்லாம் ஒரு சிலர் இந்த பக்கத்தில் இருக்காரு, அவரெல்லாம் டெய்லி உழைக்கிறாரு. அதுல எந்த சந்தோஷம், அவர் உடம்பால எந்த சந்தோஷத்தையும் அனுபவிக்கவே கிடையாது. ஆனா நோய் நொடி இல்லாத வரத்தை கொடுத்துருக்காரு கடவுள். டெய்லி உழைக்கிறாரு, வெயில்லமா இதுல அப்படி உழைக்கிறாரு பாரு இந்த விவரத்தை பக்கத்துல. நம்ம எல்லாம் என்ன சௌரியமா இருக்கும் உடம்புக்கு? நம்ம இந்த கொஞ்ச நேரம் படுக்கிறோம், ரெஸ்ட் எடுக்கிறோம், அதெல்லாம் சௌரியம் தானே. அவர் தான் 11 மணி உச்சி வெயில்ல இங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவர் தான் போய் படுக்கிறாரு 11 to 1. அவர் உழைச்சி விட்டாவது படுக்கிறாரு. செல்பி என்ன சொல்றாரு, சனி பகவான் கூட, சனி கிரகம் சரியா இல்லைன்னா கூட உழைக்கிறவங்கள சனி பகவான் எதுவும் செய்ய மாட்டாங்க. ஆமா, நல்ல வேர்வை சிந்த உழைக்கிறவங்கள நோய் நொடி எதுவுமே வராதான். நோய் நொடி வராம இருக்கணும்னா நல்லா உழைச்சிக்கிட்டு இருக்கணும். இந்த சௌரியமா இருக்கிறவங்களுக்கு தான் மற்ற நோய் எல்லாம் வருது. ஏதோ ஒரு விதத்துல ஒர்க் பண்ணிட்டு நம்ம ஏதோ ஒரு விதத்துல நம்ம அதாவது நம்ம முழு மனசும் சந்தோஷமா இருக்கக்கூடாது. சந்தோஷமா இருக்கக்கூடாது அப்படிலாம் கிடையாது மம்மி. இப்போ எப்படின்னா, இப்போ இன்னைக்கு எழுந்திருச்சு சும்மாவே இருக்கக்கூடாது. இன்னைக்கு ஒரு இப்போ ஒரு சின்ன ஒர்க், ஒரு பார்ட் ஆஃப் ஒர்க்கை நான் பார்த்துட்டேன். அப்படி பார்த்தா நல்ல வேர்வை சிந்த உழைக்கணுமா? செல்வி சொல்றாரு பாரு, ஜூசி செல்வி சொல்றாரு, நல்ல வேர்வை சிந்த உழைச்சிங்கன்னா சனி பகவான் எந்த கிரகமுமே நம்மளை தாக்காதான், எந்த இதுவுமே தாக்காதான். நம்ம சௌரியமா இருக்கிறதே நோய் நொடியெல்லாம் ரொம்ப
எனக்கான அது ஏற்கனவே தோணும். இருந்தாலும் நம்மளால படுக்காம எல்லாம் செய்ய முடியல வேலை. கொஞ்ச நேரம் படுத்து தான் வேலை வைக்க வேண்டியது. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட். இப்போ சின்ன பிள்ளைகளே சொல்லுதுங்க ரெஸ்ட் வேணும்னு. அப்புறம் என்ன பண்றது? நாங்களாவது பரவாயில்ல. இப்போ உள்ள சின்ன பிள்ளைகளே ரெஸ்ட் வேணும். எல்லாம் வலிக்காம இருக்கணும்னு நினைக்குதுப்பா. நம்ம இன்னைக்கு டே எப்படி போச்சு? இன்னைக்கு டே பரவாயில்லாம போச்சு. காலையிலேருந்து என்னென்ன ஒர்க் பார்த்தீங்கன்னா போனதுக்கு பிற்பாடு பாத்திரம் விளக்குனேன், கூட்டி எழுனேன், குளிச்சேன், துவைச்சேன். லஞ்ச் எத்தனை மணிக்கு சாப்பிட்டீங்க? லஞ்சு இன்னைக்கு 1:30க்கெல்லாம் சாப்பிட்டேன். ஏன் இன்னைக்கு வெள்ளன வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. சரி பறிச்சு சாப்பிட்டேன். அப்புறம் ஈவினிங் இந்த மோட்ரு போட்டுவிட்டேன். மோட்ரு போட்டுவிட்டு கொஞ்சம் பாத்திரம் கிடச்சி மத்தியானம் சாப்பிட்ட பாத்திரம்லாம் அதெல்லாம் விளக்குனேன். விளக்கிட்டு டீ போட்டு குடிச்சிட்டு ஒரு கொய்யாப்பழம் இருந்துச்சு, அதை எடுத்து சாப்பிட்டேன். கொய்யாப்பழம் ஃப்ரிட்ஜுக்குள்ள அடைச்சி அதை எடுத்து சாப்பிட்டு வேப்பந்தழை அங்கிட்டு போய் உடைச்சிக்கிட்டு வந்தேன். நாளைக்கு காலையில் குடிக்கிறது. அதனால அதெல்லாம் தொடர்ச்சியாக குடிக்கக்கூடாதுன்னு சொல்லுவீங்க. இப்போ இன்னைக்கு குடிச்சு 2-3 நாளைக்கு குடிப்போம். இந்த புண்ணு ஆடுற வரைக்கும். கண்ணு புண்ணா? ஆமாம், சுகர் இருந்தால் ஆறாதான். அதனால அவர் சுகர் தானே மாத்திரை கொடுக்காம இருந்தாரு. ஆமாம், நமக்கு ஏற்கனவே கொஞ்சம் சுகர் இருக்கு தானே. சுகர் இருந்தால் எந்த புண்ணா ஆறாதான்? ஆமாம், ஆறாதான். ஏன் தெரியல, அது நெச்சிக்கிட்டே இருக்கும் போல புண்ணு. அந்த காலத்துல சொல்லுவா புண்ணு அப்படியே புறையோடிக்கிட்டே அப்படியே நெச்சிக்கிட்டே இருக்கும் பாரு. அந்த மாதிரி இருக்கும். இன்னைக்கு யாரும் இன்னொரு சகோதரி அந்த இன்னொரு ஒரு 3 நாள் முன்னாடி போட்டிருந்த வீடியோவில் எம்ஆர்சிடி வில்லேஜ் அவங்க வந்து இது வீடு இருக்கு. அவங்க எல்லாம் வில்லேஜ் வெளியில ரோட்டில் சமைச்சு சாப்பிட்றாரு. அப்படியா? அந்த வீடியோ தான் அவங்க காட்டினாங்க. அவங்கள போர் இதுதான் அதை பாருங்க அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. பார்த்தேன் நான். அது ரொம்ப இதுவா இருக்கு. குறவோடு வெளியில வச்சு சமைச்சு சாப்பிட்றாரு. அதை ஒருத்தர் வீடியோ பிடிச்சி எடுத்து அவருக்கு 1.2 lakh போகுது அவருக்கு. அந்த மாதிரி முன்னாடி ஒரு பொண்ணை வீடியோ வச்சு போட்டாங்க. அந்த புள்ள பேரு நம்ம செல்வியா ஒரு பொண்ணுன்னு அது ஒரு குழந்தைய கூட வச்சிருச்சு. அதுக்கு வீடெல்லாம் கட்டி கொடுத்துறாங்க. கடைசி இப்படியே வீடியோ போட்டு இப்ப இந்த மாதிரி இந்த அம்மாவை எடுக்கிறாங்க. 2 பிள்ளை இருக்கு. இல்ல மேமே அந்த அம்மாவை எடுக்கிறாங்கன்னா அவங்க பர்மிஷன் கொடுத்துருக்காங்களா எடுத்துக்கணுன்னு? இல்ல இவங்க எடுக்கிறவங்க என்ன சொல்றாங்க, நாங்க வீடெல்லாம் உங்களுக்கு அலாட் பண்ணி தர சொல்றோம் கவர்மெண்ட்ல. இதை நம்ம வீடியோ போட்டு காமிச்சாதான் நீங்க படுற கஷ்டம் உங்களுக்கு தெரியும். அதனால நீங்க சமைக்கிறது வைக்கிறது எல்லாம் வீடியோ எடுத்துக்குவோம். இப்போ எல்லாருமே தெருவில் தான் 3/4 பேர் இருக்காங்க. குறக விடலாம் அவங்கள தான் எடுக்கிறாங்க. அவங்களுக்கும் வீடு தங்குறதுக்கு வேணும்னு சொல்லி தான் எடுத்துருக்காங்க. அப்போ எத்தனை பேர் கொடுப்பாங்க தெரியல. அதே இந்த நிறைய அலாட் பண்ணுவாங்க இடம் கிடக்கிறதுல. கொஞ்சம் தானே அதுக்கு வீடியோ போட்டால் ஜாமான கூட பத்திரமா வச்சுக்க முடியல. அது வச்சிருக்க பொருள் கூட ஒரு மிளகாத்தூள், ஒரு எண்ணெய், ஒரு அரிசி, இது கூட பத்திரமா வச்சுக்க முடியல. பாவம் தானே. வேற எதுவும் இல்லை, அந்த ஜாமான் கூட பத்திரமா வச்சுக்க முடியல. அதை வச்சுட்டு இதுக்கு வேற எங்கிட்டும் புலகி சம்பாதிக்க வேண்டி போனுச்சுன்னா வந்து பாக்கியெல்லாம் அதெல்லாம் இருக்காதான். 5 கிலோ அரிசி எல்லாம் காணாம போயிருமா. பாவம் தானே. அப்புறம் திருப்பி காசு போட்டு புதுசு வாங்கி தானே சமைக்க வேண்டியதா இருக்கு. ஏன் யாரும் எடுத்துட்டு போயிடுவாங்களா? ஆமா, அங்கே உள்ளவங்க யாரோ அதையும் திருடுறாங்களா பாரு. அவங்கள்ட்டையும் திருடுறாங்களா? திருடுறதுன்னா முதல்ல பெரிய பெரிய வீட்டுக்கு போய் நகை பணம் தான் திருடுவாங்க. இப்போ என்னடான்னா இந்த அரிசி பருப்புலாம் திருடுறேன். கேட்டாக்க அங்கே உள்ளவங்களை கேட்டாக்க மாடு தின்று போயிட்டு அப்படிங்கிற. மாடு தின்னாக்க ஏதாவது டப்பா கிடக்கும், ஏதாவது கொஞ்சமாவது கிடக்கும்ல, கீழே கொட்டிக்கிட்டு செதறி அப்படி பையோடையா தூக்கிட்டு போவோம் மாடு. பாவம் அதுக்கெல்லாம் எந்த தைரியத்துல தான் குலைக்குதுன்னு தெரியலப்பா. அவங்க பிள்ளைய வேற 2 பிள்ளைய வேற வச்சிருக்கு. ஸ்கூலுக்கு வேற போகணுமா அந்த பிள்ளை. நாளைக்கு சொல்லுது பள்ளிக்கூடத்துக்கு வேற போகணும் திங்கக்கிழமை அப்படின்னு.
புக்கெல்லாம் எங்கேப்பா வச்சிருக்கேன்னு இருக்கிறாரு, ஒரு வீடியோ எடுக்கிறவரு. புக்கெல்லாம் நான் அங்கே தான் வச்சிருக்கேன். புக்கெல்லாம் யாரையும் எடுக்க மாட்டாங்க. அது யாருக்கும் படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஆமாம், திருடனா இருந்தாலும் புக்கை படிச்சு தான் நீ முன்னேறணும்னா நான் இந்த வேலையே பார்க்கல, இல்லை நான் இந்த வேலையே பார்க்கல, தள்ளுங்க அங்கிட்டு அப்படிங்கிறாங்க. இப்போ எல்லாருக்குமே படிக்கிறது மூளையில் ஏற்றுறதுன்னா அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ரமணா அன்னைக்கு சொல்கிறாப்புல, நம்ம பார்த்த உடனே டக்குன்னு மூளையில் வந்து உட்காந்துருச்சுன்னா நம்ம பரிச்சை டக்குன்னு எழுதிடலாம். இதை என்ன பண்ணணும், நாங்கள் இப்போ எப்படிமா படிப்போம், ஃபஸ்ட்டு டைம் படிச்சுக்கிட்டே வருவோம். ஃபஸ்ட்டு டைம் அதை நம்ம படிக்கையில் புதுசாக இருக்கும். புதுசாக இருக்கையில் படித்தோம்னா எதையும் வாசிக்கையில் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். அதை நல்லா அடித்து தலையில் மண்டைக்குள்ளே மூளைக்குள்ளே ஏற்றி வச்சிடறோம். வச்சுட்டு அடுத்த நாடை படிக்கையில் அது வந்து ஏற்கனவே படித்தது கொஞ்சம் ரீகால் பண்ணோம்னா இம்பார்ட்டண்டான வேர்டு இருக்குது பாருங்கள், அது ஞாபகத்தில் இருக்கும். அதை வச்சு சென்டென்ஸ் எழுதிடலாம். அதுவே 3வது வாட்டி ரீகால் பண்ணுறோம் பாருங்க, ரீகால் பண்ணோம்னா இந்த வேர்டுக்கு பக்கத்தில் என்னென்ன சென்டென்ஸ் இருக்கோ அதெல்லாம் நம்மளுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும். அதுவே திரும்ப திரும்ப ரீகால் பண்ணும்போது அது ஃபுல்லாகவே நம்மளுக்கு ஞாபகம் இருக்கும். பரீட்சையில் போனோம்னா இந்த கொஸ்டின் எனக்கு நல்லா தெரியும், இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி தெளிவாக எழுதிடலாம். அதுக்கு தான் நம்ம இத்தனை வாட்டி ரீகால் பண்ணுறது. இதுவே ஒரு வாட்டி படிச்சுட்டு போய் எழுதுனீங்கன்னு வச்சுங்க, அது பட்டுக்கு அப்புறம் என்ன வரும், இஸ்ஸா வாசா அப்படிங்கிற மாதிரி ஞாபகம். ஒரு வாட்டி தானே படிக்கிறோம். படிக்கிறதுலாம் ஒரு வயசு வரைக்கும் தான் மெமரி இருக்கும் ஜாஸ்தி. அதாவது 1 to 10 இல்லை காலேஜ் வரைக்கும் கூட மெமரி இருக்கலாம். அதுக்கப்புறமெல்லாம் ஒன் வேர்டு வைக்கிறதே பெட்டர் என்ன கேட்டால். இது மாதிரி வைக்கிறாங்கல்ல ஏபிசிடி, அதுக்கு ஒன் வேர்டு மாதிரி வச்சாமே. இப்போ இதாவது பாவம்னா 5 மார்க் போடுவான், 8 மார்க் போடுவோம்னு போடுவாங்க. அப்படியா? அதுன்னா ஒரு கொஸ்டினுக்கு அந்த கொஸ்டின் ரைட்டுன்னா தப்புன்னா தப்பு, அப்புறம் 0 மார்க் வாங்கிட்டு என்ன பண்ணுறது? அதுதான் என் ட்ராபேக். இந்த வயசுல நீங்க படிக்க முடியாது. அது 4 பேப்பர்னும் பரவாயில்ல. இதுவே 4 பேப்பரே தேவையில்லைங்கிறேன். 2 பேப்பர் போதும்ல. ஸ்ரீகாந்த் எல்லாம் எங்க பண்ணிட்டாங்களா? ஸ்ரீகாந்த் தான் தவேல வந்து அவன் எப்படி பிடிபட்டானா, அந்த இன்னொருத்தன் இருக்கேன் ஸ்ரீகிருஷ்ணா எப்படி பிடிபட்டானா, அவனுக்கு வந்து இந்த போதை மருந்து கிடைக்காதனால படபடப்பு வந்துருச்சான். இன்னைக்கு டிவியில சொன்னேன், படபடப்பு வந்தோன்னா அவன் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு போனானா, கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் அவங்கள பிடிச்சி கொடுத்தேன். இவன் போதை மருந்து யூஸ் பண்ணது அது கிடைக்காமதான் இவனுக்கு படபடப்பு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி இது பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஒன்னொன்னா கிளறி கண்டுபிடிச்சிருக்கீங்க. ஸ்ரீகாந்த் எப்படி மம்மி மாட்டினாரு? ஸ்ரீகாந்த் அதுல உட்பட்டுருக்கான்னு சொல்றாங்க, தெரியல. இல்ல அவர் எப்படி மாட்டினாரு? நட்சத்திர ஹோட்டல்ல சொல்லிட்டேன். இவனு குறைஞ்ச உடனே இவன் எல்லாரையும் ஆளுகளை இழுத்து விட்டான். ஸ்ரீகிருஷ்ணா படபடப்பு வந்துச்சான். எதுக்கு அதெல்லாம் குடிப்பாங்க பண்ணுவாங்களே படபடப்பெல்லாம், ஒரு ஹெல்த்தை நல்லா வச்சுக்கிறது. அதான் அவன் எல்லாம் சின்ன வயசு, ஹெல்த்துங்கிறது முக்கியம் இல்லையா? யாரும் கண்டுக்க மாட்டாங்களாம். தெரியல, வீட்டில் உள்ளவங்க கண்டுக்க மாட்டாங்க. அவருக்கு எல்லாம் பணம் சம்பாதிக்கவன் எல்லாம் அங்கிட்டு அது இஷ்டத்துக்கு பணத்தை எடுத்துட்டு போறதுலேயே இருக்குங்க. நிறைய பணக்கார குடும்பங்கள் அப்படித்தான் இருக்கு. நம்ம வீடு மாதிரிலாம் கண்ட்ரோல் கிடையாது. ஆனா உண்மையில பணம் நிறைய சம்பாதிச்சாச்சுன்னா நிறைய ஆக்டர்ஸ்லாம் உனக்கு விட்டு நீ உன் இஷ்டத்துக்கு நீ செலவழி, பேங்க்ல உனக்கு உள்ளதை ஏற்றி விட்டாருது என்ன, அப்படிதான் பண்றாரு. இப்போ இந்த கமல் குடும்பம்னா ஆக்டர் கமல், கௌதமி ஒரு சைடு, கமல் ஒரு சைடு, ஸ்ருதிஹாசன் ஒரு சைடு, அப்படி. அதனால யார் என்ன தப்பு பண்றான்னு கண்டுபிடிக்கவும் முடியாது. ஒரு குதிரைக்கு கடிவாளம் இருந்தா தானே கண்டுபிடிக்கலாம். அதுவே இல்லைங்கல்ல, என்ன பணத்தால தான் கெடுது நிறைய. இவெல்லாம் ஏதோ இது செஞ்சுட்டு வீட்டில் உள்ளவங்களுக்கு தெரியாம தான் செஞ்சுருக்கேன். அதான் இப்படி லைஃபே போகிற அளவுக்கு எடுத்துக்கிட்டாங்க. அரெஸ்ட் ஆயிட்டானா கிருஷ்ணா? அது அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அவருக்கு அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். இதெல்லாம் தேவையா? உள்ள ஆரோக்கியத்தை ஒழுங்கா வச்சுக்கிட்டு வாழ்றது விட்டுக்கிட்டு. ஆனா ஒரு சிலர் முன்னேற நினைக்கிறவங்க தனுஷ் மாட்ட மாட்டேன் அந்த மாதிரி. சூர்யா சாப்பிடுவானா? தனுஷ், சூர்யா, விஜய். சூர்யா ரொம்ப ஒப்பீடியன்ட்பா. சூர்யா அப்பாவும் ஒப்பீடியன்ட், சூர்யாவும் ஒப்பீடியன்ட். எப்படி சொல்றீங்க?
சிவகுமாருக்கு அதெல்லாம் பிடிக்காது. அவர் இந்த வயசுக்கு நல்லா இருக்காருன்னா அவர் அந்த மாதிரி தான். சிவகுமார் ரொம்ப ஜென்டிலானவர். ஆனா நடிக்கிறாரு, படத்துலலாம் நடிக்கிறாரு. ஆனா அதுல எல்லாம் நம்ம சுமிதா மாதிரி எல்லாத்தையும் தப்பிச்சுட்டு வந்துருவாரு. எந்த இதுலயும் மாட்ட மாட்டாரு. இதுல எல்லாம் கூட மாட்ட மாட்டாரு. லேடிஸ் விஷயத்துல கூட அவர் மட்டும் லேடியோட நடிப்பாரு, அவங்க ஒய்ஃப் மட்டும் லேடியோட யாரும் பேசுவாங்க. ஆமா, பேச விட மாட்டாரு. அதெல்லாம் ஒய்ஃபே காட்ட மாட்டாரு. முன்னாடி எல்லாம் நான் பார்த்ததே இல்லை. இப்பதான் ஒய்ஃபுக்கு தெரியுது. அது அப்படி ஒத்துக்க முடியுமா மம்மி? இவர் மட்டும் எல்லா லேடிஸோடையும் நடிப்பாரு. ஆனா அவங்க தொழில் இது. ஒய்ஃபு சரி, ஒய்ஃப் கேட்க மாட்டாளா? நீங்க மட்டும் நடிச்சிட்டு வரீங்க, நாங்க மட்டும் இதுங்க அந்தம்மா என்னமோ மாதிரி இருக்கும். இவர் நல்லா இருப்பாரு. அந்தம்மா என்னமோ இல்லை மம்மி, இப்பெல்லாம் அப்படித்தானே கேட்க மாட்டார். அப்படிலாம் கேட்காது அந்தம்மாலாம். அவங்களுக்கு கவுண்டர் விடுதேன் இருக்கு. ஆமா ஆமா, கவுண்டர். அதனாலதான் கார்த்திக் ஈரோட்ல இருந்து தானே கல்யாணம் பண்ணிருக்காரு. ஆமா, ஈரோட்ல. ஆனா சிவகுமார் குடும்பம் ஆக்டர்ஸ்ல ரொம்ப நல்ல குடும்பம், ஒபீடியன்டான குடும்பம். யாருமே எந்த தப்புக்குமே உட்படுறது. ஆனா சூர்யா மட்டும் லவ் மேரேஜ் பண்ணிக்குவாரு. சூர்யா லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டாருன்னா அது ஏதோ நடந்து போச்சு. காலத்தின் கட்டாயம். அப்ப அந்த இடத்துல வந்து சிவகுமார் அந்த பிள்ளை ஒழுங்கா தானே இருக்கு. ஜோதிகா கரெக்டா தானே சரியா இருக்கு மம்மி. ஆனா அந்த இடத்துல காலத்தின் கட்டாயம். சிவகுமார் வாயை மூடிக்கிட்டு இருக்கணும். சிவகுமார் வாயை மூடல, கொஞ்சம் பிரச்சனை தான் பண்ணாரு போல. அது அதுக்கு மேலேயும் இதாயிடுச்சு. சூர்யா விடல. நீங்க உங்க வேலையை பாருங்கப்பா. அப்படி இல்ல, அப்படி மதிக்காம எல்லாம் பேச மாட்டேன். அப்பாட்ட சொல்லி புரிய வச்சிருப்பாப்புல. வாழ்க்கையே இப்படித்தான் இருக்கு, நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. அவ வந்து நம்ம குடும்பத்துக்கு பணிவா நடந்துக்குவா, பண்ணுவா, செய்வா, நம்ம குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்குவா அப்படின்லாம் சொன்னதுனால கட்டி இருக்காரு. ஜோதிகாவுக்கு அடக்கமா தானே, நல்ல பிள்ளையா தானே இருக்கு. அவங்க தம்பிக்கு படமே நடிக்கல, இப்ப வயசான கேரக்டர் தானே நடிக்குது. ஆமா, அதுக்கப்புறம் என்ன அந்த மாதிரி தானே. இதுக்கு மேல என்னத்து பண்ண முடியும்? இவ்வளவுதான் பண்ண முடியும். அவன் கார்த்தியும் ஒரிஜினல் கவுண்டர் விட்டு பொண்ணை கட்டிருக்கேன். ஆமா, அவங்க குடும்பம் ஓரளவு நல்லாதே. ஆக்டர்ஸ்ல கௌரவமா நல்லா இருக்கு. அவங்க அகரம் ஃபவுண்டேஷன் வச்சிருக்காங்க. ஆமா ஆமா. அதுல ஒரு பிள்ளைய படிக்க வைக்கிறாங்க இருக்கு. அதுல எல்லாம் பிள்ளைல சிவகுமாருக்கு அண்ணன் தம்பிலாம் கிடையாதா? அது தெரியல. அவரு இது கோயம்புத்தூர் தான் இருக்கு. கோயம்புத்தூரா ஈரோடு? ஈரோடு. கவுண்டர் வீடு. ஆமா. அதனால கார்த்திக்கு கவுண்டர் வீட்டில் தான் கல்யாணம் பண்ணாங்க. ஆமா. பொண்ணு பையனுக்கு தான் வேற இடத்துல கல்யாணம் பண்ணிட்டீங்க. கார்த்தி எங்கெங்கேயோ படிச்சுட்டு கரெக்டா வந்துட்டேன், தப்பிச்சு. லண்டன் கிண்டன் எங்கெங்கேயோ வெளிநாடெல்லாம் போய் படிச்சுட்டு வந்து கரெக்டா வந்துட்டேன் இங்கே ஃபீல்டுக்கு. ஆமா, இந்த அம்மா அப்பா சொல்ற பொண்ணை கட்டிக்கிடுங்க. ஒரு சிலர் எங்கே போனாலும் இங்கே வர்ற மாதிரி ஆயிடுதுல்ல லைஃப். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா என்னென்னவோ படிச்சிருப்பாங்க, ஆனால் பார்த்தீங்கன்னா கடையில் தான் இருப்பாங்க. அவங்களுக்கு அதுதான் செட் ஆகுது. நமக்கு லைஃப் எந்த விதத்தில் கடவுள் கொண்டு வர்றாருன்னு தெரியாது. அந்த விதத்துக்கு நம்ம அடாப்ட் ஆகிக்க வேண்டியதுதான். நம்ம மாட்டேங்கலாம் சொல்ல முடியாது. என்ன கடவுள் கொண்டு போகிற பக்கம் நம்மளும் ஜாஞ்சிட்டு போயிட்டே இருக்கணும். ஒரு சிலருக்கு நினைச்சே பார்க்காத வெற்றி கிடைச்சிருக்கோம். ஒரு சிலர் நல்ல வாழ்க்கையில இருந்தவங்க எதிர்பாராத விதமா பயங்கர சர்க்கடியில விழுந்திருப்பாங்க. என்ன அதுவும் அதையும் அப்புறம் எப்படி இருக்கும்? அதுவும் கஷ்டம். உங்களுக்கு ஆக்டர் சூர்யா ரொம்ப பிடிக்குமா? எனக்கு ரொம்ப பிடிக்கும் சூர்யா. ஆனால் வேலைக்காரெல்லாம் ஒரு 30-40 வேலைக்காரெல்லாம். இருந்தாலும் தன்னடக்கமா நல்லா இருக்காங்க. எந்த கெட்ட ஹேபிட்டும் இல்லை. ஒரு இதுவாக இருக்காங்க. ஆனால் மம்மி அவங்க எல்லாரும் ஒரே குடும்பமாக தான் இருக்காங்க. ஒரே குடும்பமாக தான் இருக்காங்க. ஆனால் இவங்க மட்டும் இப்போ ஜோதிகா மட்டும் என்னமோ எங்கேயோ போயிட்டு, மும்பையோ எங்கேயோ போயிட்டு வருது. அங்கே வீடு இருக்கும் போல, அங்கே போயிட்டு வருது. அது என்னமோ அவங்க அம்மா அப்பா முடியலைங்கிறாங்க, தெரியல. ஜோதிகாவுக்கு அம்மா அப்பாவை பார்க்கறதுக்கு வேண்டி பிள்ளைகள்லாம் எங்கேயோ அங்கேதான் பெரிய ஸ்கூலில் படிக்குதுலாம். சூர்யாவுக்கு பிள்ளைகள்லாம்
அதுக்கெல்லாம் ஜோதிகா மொச்சாடையில் தானே இருக்குது, சூர்யா மொச்சாடையில் இல்லை. சூர்யா மொச்சாடையில் இருக்கேன் பையன். பையன் சூர்யா மொச்சாடையில், பொண்ணு ஜோதிகா மொச்சாடையில். ஆமாம். விஜய்க்கு 51 வயசாங்கள. சூர்யாவுக்கு தான் 51 வயசா? அப்படியா? 2 பேருக்கும் ஒரே மாதிரி தான், 50 தாண்டி இருக்கு. 51 வயசா? ஆனால் அவங்கள பார்த்தீங்கன்னா பார்த்தா சின்ன வயசு மாதிரியே இருக்கானா, கில்லியில் நடிச்ச மாதிரியே இருக்கானா. இல்லை மம்மி, பார்த்தா இப்போ 50 வயசு ஆளுங்கன்னு சொல்கிறோமே, சாதாரண மக்கள் 50 வயசுன்னா குண்டடிச்சு தொப்பை வந்துடும், குண்டடிச்சு அங்கிட்டு இங்கிட்டுன்னு கை கால் வந்து அங்கிட்டு இங்கிட்டுமா இருக்கும். இதுவே இவங்கெல்லாம் கரெக்டாக இப்போ கூட காலேஜ் படிக்கிறீங்க அப்படின்னு கேட்குறேன். உங்களுக்கு அந்த மாதிரி உடம்பு உங்களுக்கு அந்த மாதிரி உடம்பு மெயின்டைன் பண்ணால் பிடிக்குமா? பிடிக்கும். நீங்கள் நினச்சிருக்கீங்களா எப்போயாவது அப்படி மெயின்டைன் பண்ண? நம்மள அதுக்கே அவங்க ஒரு தொகை செலவழிக்கணும். நீ நினைக்கிற மாதிரில நம்ம சாப்பாட்டுக்கு செலவழிக்கணும், அவங்க அந்த மெயின்டைன் பண்ணுறதுக்கே நிறைய செலவழிக்கணும். அதுக்கே அவங்க சம்பாதிக்கணும். அதுக்கு என்னென்ன ஃபுட்டு கண்ட்ரோலாக இருக்கும்னா அந்த மாதிரி ப்ரோட்டீன் அந்த மாதிரி உள்ளதான் சாப்பிடுவாங்க. நம்மள மாதிரி எல்லாம் இப்போ சோறு கஞ்சி இட்லி சாப்பிட மாட்டாங்க. மற்றது அதுக்கெல்லாம் செலவழிச்சுதான் அவங்க உடம்பு கரெக்டாக வச்சிருக்காரு திரிஷா. ஆனால் திரிஷாவும் போது இதில் அடிபட்டு இருக்கா பொறுக்கி. இப்போ நியூஸ்ல சொன்னேன், திரிஷாவும் அடிபட்டு இருக்கா பொறுக்கி. என்ன நியூஸ்? என்ன திரிஷா இந்த போதைப் பொருள் இதுல தான் அந்த திரிஷாவெல்லாம் வந்து திரிஷாவும் இருக்கா போல. அப்போ லேடி லெவலும் இருக்கா? திரிஷாவும் இருக்கா. திரிஷா ஆனால் ரொம்ப வருஷமா ஃபீல்டில் இருந்துட்டாங்க. ஆமாம், மேரேஜ் பண்ணிக்காம. டிடி பாரு என்ன மேரேஜ் பண்ணி கடைசி டைவர்ஸ் பண்ணிட்டு இப்போ வேஸ்ட்டாக போச்சு. அது திறமை, நல்ல திறமை, நல்ல திறமை. ரொம்ப ஓவர் ஹெட்வெயிட்டில் அடி எல்லாம் வீணாக வச்சிருச்சு. ஆனால் தம்பியெல்லாம் நல்லா கொண்டாந்துச்சு. தம்பிக்கு அதுதான் எல்லாம் ஹெல்ப்பும் பண்ணுச்சு. தம்பி நல்ல வேலையில் இருக்கேன் இப்போ. அதுதான் சம்பாரிச்சு தம்பியை மேலே படிக்க வச்சு எல்லாம் ஹெல்ப் பண்ணுச்சு. கடைசி அது கல்யாணம் பண்ணவனோட வாழ்ந்துருந்தா ஓரளவு நல்லா இருந்திருக்கும். அதை விட்டுட்டு இது இருந்துச்சு. ரொம்ப டேலண்ட்டை இது பண்ணி யூஸ் பண்ணா அதே எதுக்கும் ஒரு அளவு இருக்கு. அது ஒரு சிலருக்கு கண்ணு பட்டா அப்படி ஆயிடுமா? கண்ணு பட்டா இல்லை, கண்ணு படுறதுக்குலாம் அதெல்லாம் சான்ஸ் இல்லை. அது ஓவரா ஆடிச்சு போய் டிவிலே வருவாள்ல. ஆமா, டிவிலே வர்றாங்க. அதனால எல்லாம் கிடையாது. அது போய் எந்திரிச்சு நடக்க முடியாத மாதிரி இல்லை, என்னமோ மாதிரி இல்லை இருக்குது அதுக்குள்ள. திரிஷா விஜய் டிவியோட பெட் அதுலாம். ஆமா, விஜய் டிவியோட குழந்தைகள். டிடி, சிவகார்த்திகேயன், நீயனா கோபிநாத், இதெல்லாம் ஈரோட மகேஷ். சிவகார்த்திகேயன் பயந்த சுபாவம் மாதிரியே நல்ல கேரக்டரா இருக்கேன். ஒரு மாதிரி நல்ல கேரக்டர் சிவகார்த்திகேயன். சூர்யா மாதிரி தான் கிடமாட்டேன். யார் என்ன சொன்னாலும் கெடுற கேரக்டரே கிடையாது. எனக்கு குடும்பம் கொண்டாட்டி புள்ள இதுதான் மெயின் அப்படிங்கிற மாதிரி. சம்பாதிக்கிறதுக்காக மட்டும் நடிக்க போறானே தவிர அவன் மற்ற ஹேபிட் எல்லாம் கத்துக்கவே மாட்டேன். நல்ல குணமா இருப்பேன். சிவகார்த்திகேயன் பார்த்தா அப்படி தெரியும். ஆனால் அப்படிப்பட்டவங்கள இருக்க விட மாட்டாள் மம்மி, இல்லையா? இல்லை, அவங்கெல்லாம் இப்படியே தப்பிச்சு தானே வர்றாங்க. இப்போ யோசிச்சு பாருங்களேன், ஒரு இடத்துக்கு போனோம்னா அவன் என்னடா அவன் தனியாக நிற்கிறேன், அவன் என்னடா இப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ அவெல்லாம் அப்படி தானே இருக்கேன். நிறைய பேர் அப்படிலாம் வந்துடுறாங்க. நம்ம செட்டியார்லேயுமே தண்ணி அடிக்க போகிற இதுக்கு போகிறாங்க. கடைசி அவங்க தண்ணி எல்லாம் அடிக்காமல் அங்கே அவங்களோட பேசிட்டு சிரிச்சுட்டு இருக்க ஸ்நாக்ஸை மட்டும் சாப்பிட்டுட்டு வந்துடுறாங்க ஒருத்தர். அப்படி வந்துடுறாங்கல்ல. ஆமாம், மாமா சொன்னாங்க அன்னைக்கு, நம்ம குடிக்க மட்டும் கிளாஸ் எடுத்தோம்னா நம்மளுக்கு அவங்க குடிக்கிறாங்களோ நம்மளுக்கு ஊத்தி தந்துக்கிட்டே இருப்பாங்களா, பட்டு கிடப்பாங்க. ஆமா, நம்மள ஒரு வழியா சாட்சி விட்டுருவாங்களா, குடிக்க மட்டும் போகவே கூடாதான் ஆளுகளோட. நம்மளுக்கு ஊத்தி தந்துக்கிட்டே இருப்பாங்களா. மாமா அன்னைக்கு பேசும்போது சொன்னாங்க. அதனால அவங்க எல்லாம் குடிக்க போறது இல்லை. நம்ம அவங்க கம்பல் பண்ணல அப்புறம் குடிக்கிற மாதிரி தானே இருக்கும். எதா இருந்தாலும் ஒருத்தர் கம்பல் பண்ணல அதை செய்யற மாதிரி தானே இருக்கும். அது சாப்பிட ஒண்ணும் பண்ணாது அப்படின்னா சாப்பிட்ற மாதிரி தானே இருக்கும். எனக்கு வேண்டான்னு சொன்னா வேண்டான்னு சொன்னா இங்கே விடுறாங்க. அதே டம்ளர்ல ஊற்றி கொடுக்குறாங்களா நீங்க.
பாதி குடிகாரங்க உண்டாகின காரணம் ஃப்ரெண்ட்ஸுங்க கெடுக்கிறது பாதி குடிகாரங்க. வேற பெற்றவங்க கெடுக்கிறது இல்லை. நிறைய பேருக்கு இந்த பழக்க வழக்கம் ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் குடிகாரங்க உருவாக்குறது. அவங்களோட குடிக்கும் போது இவங்களுக்கு ஒரு தைரியம் கூட வந்துடுது. உனக்கே இப்போ என்னோட இருக்கிறத விட முன்ன மாதிரி வயசு பையனோட இருக்கல ஒரு தில்லு கூட தானே வரும். என்ன அப்போ மனசுக்குள்ள ஒரு தைரியம் கூட வந்துடுது. கூட வந்த உடனே அவன் சொல்றது சரியா தான் இருக்கும், நம்ம குடிப்போம் அப்படின்னு குடிக்க தோணிதான் இப்படி பண்றது. அதுல உஷாரானவங்க முடிச்சுக்கிறாங்க. ஆக அவங்க தப்பிச்சுக்கிட்டு நமக்கு ஊத்தி தராங்க, நம்ம குடிக்க கூடாது அப்படின்னு. இவங்க அதே சொன்னாங்க, அவங்க எல்லாம் குடிக்க மாட்டாங்க, நம்மளுக்கு டமட்டால ஊத்தி குடிப்பாங்க. நான் அதனால எந்திரிச்சு வந்துடுறது. அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அதெல்லாம் கெட்டிக்காரதை புரிஞ்சுக்க முடியும், இல்லாதவங்க புரிஞ்சுக்க முடியாது. சரி அவங்க நம்மளை தாக்குறாங்க ஊத்தி தராங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு வந்துடுவாரு. அதே எல்லாத்துலயும் ஒரு புரிதல் வேணும். புரிதல் இல்லைன்னா மாட்டிக்கிட்டோம். எந்த ஒரு இதுக்கு போனாலும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங்கோட இருக்கணும். நான் பல நாள் யோசிச்சிருக்கேன். அன்னைக்கு மாமா சொன்னாங்க, நம்ம அவங்களா பேசும்போது சொன்னா இருக்கும், நம்ம குடிக்க அவங்களோட போனோம், எவனோடய போனோம்னா ஊற்றி கொடுத்துருவாங்க நம்மள்கிட்ட. நம்ம மொடா குடியெல்லாம் தெரிய வேண்டியதான் இருக்கணும். அதனால குடிக்கவே கூடாது ஃப்ரெண்ட்ஸுங்களோட. பாதி பேர் நாட்டில் கெட்டுறதே அப்படிதான். கெடுக்கிறதுன்னா சந்தோஷமா கெடுக்கிறாங்க. இதே ஒரு சாப்பாட்டுக்கு பணம் இல்லைன்னு சொல்லி கொடுக்க மாட்டாங்க. கெடுக்கிறதுனா அதே ஒரு மனுஷனுக்கு கெடுக்கிறதுனா எவ்வளோ ஆர்வமாக இருக்காங்க ஒருத்தர். அதே மாதிரி ஒருத்தர் வீட்டில் சண்டைன்னு வச்சுக்கோங்க, அதை வேடிக்கை பார்க்க 10 பேர் இருப்பாங்க. இல்லை இப்போ நம்ம காம்பவுண்டெல்லாம் இருக்குது, பக்கத்து வீட்டில் சண்டைன்னு வச்சுக்க, காம்பவுண்டு ஓரத்தில் போய் நின்று லேடிஸ் வந்து கேட்குறாங்க, அவங்க என்ன 2 பேரும் பேசுகிறாங்க. அவ்வளோ அடுத்த ஒரு தக்கலை கேட்கணும். அது மனுஷனுக்கே அது சும்மாவும் ஆயிடுச்சு. அதேமாரி ரோட்டில் சண்டை போட்டாலும் நின்று வேடிக்கை பார்த்துட்டு போகலாம். நம்ம பொழப்பாச்சே நம்ம போய் பார்ப்போம்னு இல்லை. அடுத்த இதில் பூந்தா விளையாடுறதுன்னா அவ்வளோ பிடிச்சிருக்கு. அதெல்லாம் 100ல் ஒரு 5% 10% தான் அவங்க வேலையை மட்டும் கரெக்டாக பார்க்குறது. இந்த பணக்காரங்களே அடுத்தவனை குடிக்கிறதுல கெடுத்ததே பணக்காரங்க. ஏன் அவங்கள்ட்ட காசு பணம் வாங்கலாமா தெரியல. அப்படித்தானே இருக்குன்னு நினைக்கிறேன். காசு பறிக்கவா தான் இருக்கும். தீர்த்து கொடுக்குறாங்கன்னா அது இதில் கொஞ்சம் அசால்ட்டாக இருக்கவன்னா சரி அப்படின்னு கொடுத்துட்டு வந்துட்டு அப்படியே கொடுத்துட்டு வந்துடுவாங்க. என்ன அம்மா அப்பா எந்த பிள்ளையும் கெடுக்கிறது இல்லை, பெற்றோர்கள் ஃப்ரெண்ட்ஸுகளால் கெடுறது பிள்ளைங்க. ஃப்ரெண்ட்ஸு அதுக்கு தான் நீங்கள் சொல்லுவீங்களா, நல்ல ஃப்ரெண்ட்ஸாக பிடிக்கணும். ஆமாம், நல்ல ஃப்ரெண்ட்ஸாக பிடிக்கணும். நம்மளும் உண்மையை பேசணும், அவனும் உண்மையை பேசணும். அவனுக்கு ஒரு பிரச்சனைனா நம்ம போய் தாங்கணும், நமக்கு ஒரு பிரச்சனைனா அவன் வந்து தாங்கணும். அந்த மாதிரி இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸுனா. ஆனால் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் இல்லாமலே இருக்கக்கூடாது. ஃப்ரெண்ட்ஷிப் இல்லாமல் இருக்கக்கூடாது. நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பாக வச்சுக்கணும். நல்ல ஃப்ரெண்ட்ஷிப். இப்போ மாமாவில் இளங்கோவெல்லாம் வச்சுருக்காரு. இளங்கோவத்துக்கு கள்ள விட்டுனால நல்ல கேரக்டராக இருக்காரு. இளங்கோவெல்லாம் நல்லவராக இருக்காரு. அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் வேணும். எனக்கு ஒரு கஷ்டம், என் பொண்டாட்டி பிள்ளை, எங்கள் அம்மாட்ட எனக்கு பிரச்சனைனா அதை உண்மையாகவே நான் பகிர்ந்துக்கக்கூடிய ஒரு ஆளாக இருக்கணும். என்ன நடந்துச்சோ அந்த உண்மையை பகிர்ந்துக்கிட்டு அவன் அதுக்கு சஜஷன் சொல்லக்கூடிய ஆளாக இருக்கணும். அந்த மாதிரி உறவு வச்சுக்கணும். அதை விட்டுட்டு சும்மா பெருமைக்காக இதை வச்சுக்க கூடாது. ஒவ்வொருத்தர் பெருமைக்காக ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறாரு. மாமாவுக்குலாம் இளங்கோ இல்லைன்னா அவங்க எங்கேயோ போயிருக்கோம். இளங்கோட நட்பு இருக்கிறனால ஏதாவது ஒரு நட்பாவது உண்மையா நம்ம பர்சனல் ஷேர் மனசுல நம்ம மனசு தாங்காம அடுத்தவன்ட்டு சொல்லும்போது அவே ஒரு ஆறுதல் சொல்லல, நமக்கு அது 100 பேரோட பலம் கிடைச்ச மாதிரி இருக்கும். என்ன ஆமா, வீட்டில் உள்ளவங்களை தர பண்ணாம நம்ம பாட்டுக்கு நம்ம வழியை பார்த்து கரெக்டா ஒரு ஆறுதல் கிடைச்ச மாதிரி இருக்கும். பெத்தவெல்லாம் ஆறுதல் இல்லை, பொண்டாட்டியும் ஆறுதல் இல்லை, அப்புறம் என்ன பண்றது? அப்ப ஃப்ரெண்ட்ஷிப் தான். அதுக்கு நல்ல நட்பு வச்சுக்கணும், அந்த ஆறுதல் கிடைக்கும். நல்ல நட்பு.
ஆனால் பாதி பேர் சொல்கிறாங்க ஆம்பளைக்கு எதுக்கு அந்த ஆறுதெல்லாம் தேவையில்லைன்றாங்க. ஆம்பளைக்கு தேவை, எல்லாருக்கும் மனசு தானே, எல்லாருக்கும் மனசு தானே, ஆம்பளைக்கு தேவை. ஆனால் லேடிஸில் தான் அதெல்லாம் உண்மையாகவே இருக்க மாட்டாங்க நீ நினைக்கிற மாதிரி. இப்போ நான்லாம் ஒருத்தர் பேசுகிறேன்ல, அதெல்லாம் உண்மையாகவே இருக்காது. அவங்க அங்கே நடக்கிறது ஒன்றா இருக்கும், எனக்கு சொல்கிறது ஒன்றா இருக்கும். ஆமாம், நிறைய பேர் நானாக கெஸ் பண்ணிக்கிறது தான் கரெக்டாக கெஸ் பண்ணிக்குவேன். எதுவுமே லேடிஸ்கிட்ட உண்மையே வாங்க முடியாது. லேடிஸ் பயங்கரம். லேடி ஜென்ஸாவது நீங்கள் ஒருத்தருக்கு உண்மையை பேசிக்குவீங்க, உண்மையா இருப்பீங்க. லேடிஸ் அப்படி கிடையாது. அங்கே வீட்டில் நடக்குது இப்போ இதுவே அதே மாதிரி தான். இங்கே கல்லில் இருக்குல்ல, ஏன் சொல்லக்கூடாது, அதெல்லாம் நடந்துக்கிறது ஒரு விதமாக இருக்கும், நம்மள்கிட்ட சொல்றது ஒரு விதமாக இருக்கும். நம்மள்கிட்ட என்ன போல ஒரு நல்ல ஜீவனே இல்லைங்கிற மாதிரி சொல்லலாம். ஆனால் நடந்துக்கிறது ஒரு மாதிரி. பணம் கொடுக்குறவங்கள்ட்ட மட்டும்தான் பேசணும், அதுக்கு ஹெல்ப் பண்ணுறவங்கள்ட்ட மட்டும்தான் பேசணும். அந்த மாதிரி டைப். தனக்கு காரியம் ஆனாதான் தனக்கு ஏதாவது அவங்களால நன்மை இருந்தால் மட்டும்தான் அவங்கள்ட்ட பேசுவாங்க. அந்த மாதிரி டைப் இருக்கலாம். அப்படித்தானே விருப்பமே செல்ஃபிஷ்னு சொல்கிறோம். செல்ஃபிஷ். ஆமாம், லேடிஸ் அவ்வளோ நிறைய பேர் அப்படித்தான். லேடிஸ் ஒருத்தர்கிட்ட பார்த்து சிரிக்கிறாங்க பேசுகிறாங்கன்னா, அன்றைக்கி நான் வண்டியில் ஒருத்தனோட போன பிள்ளைய கூட சொன்னேன் பாரு. ஆமாம், அப்போ அவனால் அதுக்கு நிறைய ஆதாயம் இருக்குன்னு அர்த்தம். லேடிஸ் சாமானியம் இல்லை. அதுல எல்லாம் லேடிஸ்லேருந்து உண்மையான ஒரு இதுவே கிடைக்காது. அது என்னமோ தெரியல. நானுமே இத்தனை நட்பு வச்சிருக்கேன், ஆனால் உண்மையான நட்பே கிடைக்காது லேடிஸ்க்கு. சரி, அவ்வளோதான், நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதுதான். கடவுள்கிட்ட தான் நம்ம உள்ளதை சொல்லலாம். லேடிஸ் எல்லாம் வேற யாருமே சொல்ல முடியாது, கடவுள்கிட்ட தான் சொல்லலாம். மேம்போக்கா வேணா அடுத்தவங்களுக்கு நடந்த மாதிரி வேணா கேட்கலாம். நம்ம குடும்பத்தை பத்தி சொன்னோம்னா அதையே அடுத்த நாள் இன்ட்ரெஸ்டா கேட்பாங்க. இப்ப எனக்கு என் பொண்ணுக்கும் பிரச்சனைன்னு ஒரு நாள் சொல்லிட்டேன்னு வச்சுக்க யார்கிட்டயாவது, அதுக்கே மறுநாளும் சில ஃபோன் பண்ணி ஆச்சி என்ன ஆச்சு சொன்னீங்களே என்ன எப்படி இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. என்ன நம்ம ஏன்டா தெரியாம அவ்வளோ இன்ட்ரெஸ்டா கேட்குறாங்க. அப்ப நம்ம அந்த மாதிரி வார்த்தையெல்லாம் வெளியே விடக்கூடாது. அவங்க அப்படி நினைச்சு பேசுறோம். நம்ம ஆறுதலுக்காக பேசுறோம், அவங்க அது இதுவா இருந்துச்சு, காமெடியா எடுத்துக்கிட்டு. காமெடி கூட இல்லை, அது இன்ட்ரெஸ்டா கேட்குறாரு. லேடிஸ் எல்லாம் உண்மையான சகவாசம் கிடைக்காது யாருகிட்ட, யாருமே. நான் சின்ன பிள்ளைல நினைப்பேன், பக்கத்து விட அடுத்த வீடுங்க எல்லாம் அவங்களாம் அவங்க வீட்டில் உள்ளது சின்ன பிள்ளையா இருக்கல, ஒரு 10 வயசு 12 வயசா இருக்கல, வாழ்க்கை ஈஸிதான். பக்கத்தில் உள்ளவங்க அடுத்தவங்க எல்லாரும் உண்மையதான் அவங்களையும் சொல்லுவாங்க, நம்மளும் உண்மையதான் சொல்லணும், அப்படித்தான் குடும்பம் நடத்துவாங்க அப்படின்னு நினைப்பேன். ஏன் கல்யாணம் ஆயிட்டு கூட கல்யாணம் புதுசுல கூட நான் அப்படி நினைச்சிருக்கேன். ஆனா யாருமே வீட்டுக்குள்ள நடக்கிறது ஒன்னா இருக்கு, 4 செவத்துக்குள்ள வெளியே சொல்றது ஒன்னா இருக்கு. என்ன பில்டப் பண்ணி சொல்லுவாங்க, எல்லாமே இதுவா இருக்கும். ஒன்றும் இல்லை. இப்போ யூடியூப்ல நிறைய யூடியூப் நிறுத்தினதுக்கப்புறம் சமைக்கிறது கூட நிறைய பேர் ஆம்பளையே தான் எல்லாம் பண்றாங்க. யூடியூப்பை நிறுத்திவிட்டு வெளியில பெருமையை காட்டுறதே என் ஒய்ஃப் தான் பண்ணா அப்படிங்கிற மாதிரி. எல்லாமே உள்ளுக்குள்ள ஒன்றா இருக்குது, வெளியே ஒன்றா இருக்குது. அதுக்கப்புறம் தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், எதுலேயுமே நமக்கு இது கிடையாது. நம்மளை தைரியம் கொடுத்துக்கணும், வேற வழி இல்லை. இதெல்லாம் நான் அனுபவிச்சு உணர்ந்தது. பல நாள் யோசிச்சிருக்கேன், என்னடா அது. நாங்கள் நம்ம சொந்தத்தில் இருக்கலாம். இந்த பக்கத்தில் சங்கர்னு ஒருத்தர் இருந்தார். அவர் ஒய்ஃப் எல்லாம் கொஞ்சம் ஏற்றினதேன், நல்லா 6-7 பிள்ளை பெற்றதேன். ஆனால் உள்ளதே சொல்லாது. அப்போ ஏன் உள்ளது சொன்னா அவங்க தெரிஞ்சுக்கிட்டுவாங்க. நம்ம தெரியல, என்னமோ தெரியல, உள்ளதே சொல்ல மாட்டாங்க. அவங்க நம்மகிட்ட நடந்துக்கிற விதம் ஒன்றா இருக்கும், ஆனால் வீட்டுக்குள்ள நடந்துக்கிற விதம் ஒன்றா இருக்கும். வீட்டுக்குள்ள தன்னுடைய சுயரூபத்தை காட்டுவாங்க, நம்மள்கிட்ட நல்ல மாதிரி நடந்துக்குவாங்க. நான்லாம் அப்படிலாம் கிடையாது. வீட்டுக்குள்ள வெளியே வந்து நம்மள்கிட்ட நான்லாம் அப்படிலாம் கிடையாது. நான்லாம் ரொம்ப ஒழுங்கு அப்படின்னா. ஆமாம், அந்த அம்மாவும் பயங்கரமான ஆள். அப்போ எனக்கெல்லாம் கல்யாணம் ஆச்சு, அதுக்கு 4-5 பிள்ளைகள் வந்துருச்சு. ஆனால் எனக்கு ஓரளவு ஆளுகளை பார்த்தேன்னா கண்டுபிடிச்சுவேன், இவங்களை நம்பலாம், இவங்களை நம்பக்கூடாது அப்படின்னு. ஓரளவு நான் வந்து யாரையுமே அவ்வளோ தூரம் நம்புறது கிடையாது. என்ன அந்த பிள்ளைல தான் நைட்டு துணைக்கு, அப்பா நைட் ஷிஃப்ட் போனான்னா அதுல தான் துணைக்கு கொண்டாந்து வீட்டு படுப்பேன். நம்ம வீட்டில் முழுசா நல்லா தூங்கிட மாட்டேன். நம்மளா இருந்தா நல்லா தூங்குவேன்.
யாரும் வீட்டுக்குள்ளே படுத்து அந்த பிள்ளையில படுத்து போட்டுருந்தோம்னா புதுசாக நல்லா தூங்கணும். காலையில் எழுந்திரிச்சு மறுக்கா தூக்கிட்டு அந்த பிள்ளை போகணும். ஏன்னா யாரையும் இந்த காலத்தில் முழுசாக யாரையும் நம்பி இருக்கக்கூடாது. ஆமாம், நம்ம கொஞ்சம் உஷாராக தான் இருக்கணும். என்னென்ன மம்மி நறுக்கிருக்கீங்க? இந்த வெண்டிக்காய். வெண்டிக்காய் நறுக்கியாச்சு. தக்காளியும் நறுக்கிட்டேன். புடலங்காய் நறுக்கிட்டேன். வெண்டிக்காய் நறுக்கிக்கணும், நாளைக்கு நறுக்கணும். வந்து இது தேங்காயா? தேங்காய் மத்தி இருக்கு. நைட்டுக்கு டின்னர் மம்மி? நைட்டுக்கு டின்னர் தோசை ஊற்றோம். தோசை ஊற்றில பார்க்கலாமா? வாழ்க்கை ரொம்ப ஈஸி கிடையாது, கஷ்டம். நம்ம நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது வாழ்க்கை. ஏன்னா வாழ்க்கையில் நான் கரெக்டாக இருக்க மாதிரி நீயும் கரெக்டாக இருந்தீங்கன்னா வாழ்க்கை ஈஸியாக தான் இருக்கும். ஆனால் நீ உனக்கு ஓமூடு போன மாதிரி நீ நடந்துக்குவ என்ன, அப்போ அது கரெக்டாக முடியாது இருக்கும். தோசை எல்லாருமே சரியாக இருந்துட்டா வாழ்க்கை சரியாக தான் இருக்கும். அது பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ், அந்த வீடியோ MSRV அவங்க வில்லேஜ் இது ரோட்டில் சமைக்கிறது பார்த்தேன். அந்த வீடியோ அது பார்த்தேன். அவங்க அந்த வீடியோவெல்லாம் பாருங்கன்னு எனக்கு போட்டிருந்தாங்க, அதை பார்த்தேன். அது ரொம்ப பாவம், அவங்க ரோட்டில் பிள்ளைகளை வச்சுக்கிட்டு பாவம். இது நான் சொல்கிறது கொஞ்சம் டீசெண்டாக குடும்பம் நடத்துது இல்லை. இதை நான் சொல்கிறேன்ல, ஒரு பொண்ணு அது என்ன அது பேர் இன்னும் போகல, கேரளா மூணாறுல சோபனா அந்த பிள்ளைலாம் கொஞ்சம் டீசெண்டாக கௌரவமாக நடக்கும். அந்த பிள்ளைலாம் பரவாயில்ல. இந்த தட்டுலாம் பண்ணிட்டியா? தோசை ஊற்றில பார்க்கலாமா மம்மி? தோசை ஊற்றில பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நைட்டுக்கு டின்னர் என்னென்னா, நாங்கள் காலேஜ் விட்டு வந்தோடனே ஆளுக்கு ரொம்ப பசியாக இருந்துச்சு. அதான் நான் 3 தோசையும் அவன் 4 தோசையும் சாப்பிட்டோம். மறுபடியும் இப்போ டின்னருக்கு பார்த்தீங்கன்னா மத்தியானம் வெடித்து சாதம் இருந்துச்சு, அதை தயிர் சாதமாக தாளித்தேன். தயிர் சாதமாக தாளிச்சிட்டு தோசை 2. இது கூப்பிட்ருக்கா, இங்கே சட்னி இருக்குது ஃப்ரிட்ஜுக்குள்ளே. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டில் நைட்டு டின்னர். ஏற்கனவே சாப்பிட்டோம்னால இப்போ லைட்டாக தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.